நம் சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. குருவாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சங்கீதா ராம்குமாருங்க. இந்த ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம விரிவா பார்க்க போறோம். விருச்சிக ராசிக்கு இந்த ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்குங்க, தீர்க்கமான முடிவுங்க. ஒரு முடிவு எடுத்துட்டா அந்த முடிவுல அப்படியே வைராக்கியமாக நிற்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குங்க. ஞாபக சக்தி உங்களுக்கு அதிகங்க. எந்த ஒரு விஷயத்தையும் எளிதில் மறக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு கிடையாதுங்க. கூர்மையான அறிவு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். எல்லாத்துலேயும் ஒரு வேகம், எடுத்ததை உடனே முடிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு வேகம் பார்த்தோம்னா இந்த விருச்சிக ராசிக்கு இருக்குங்க. சரி, இவ்வளோ சிறப்பான விருச்சிக ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இவங்களோட பர்சனாலிட்டி எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ராசி பர்சனாலிட்டினாவே நம்ம ராசியை பார்க்கணுங்க. ராசியை ராசிநாதன் செவ்வாயும் பார்க்குறாங்க, குருவும் பார்க்குறாங்க. அப்படிங்கும்போது இவங்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை அதிகமாகுங்க. ஃபேஸ்லேயே நல்ல தேஜஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும், பயன்படுத்திக்கலாம். தலைமை பொறுப்பு, தலைமை பதவி அப்படின்னு இவங்களை தேடி வரக்கூடிய ஒரு அமைப்புங்க. குடும்பம் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க குடும்பம் எப்படி இருக்கும்? 2ஆம் அதிபதி 9ல் உச்சம். குடும்பம்னாவே நம்ம 2ஆம் இடத்தை பார்க்கணும். 2ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல உச்சமாக ரொம்பவே சிறப்புங்க. குடும்பத்துக்காக அனைத்து விதமான செயல்களையும் செஞ்சு கொடுப்பாங்க. ஒரு பாக்கியஸ்தானத்தில் போய் இருக்கார் 2ஆம் அதிபதிங்கும் போது எல்லா விதமான பாக்கியங்களும் கிடைக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்குங்க. ஆனால் வாக்குஸ்தானத்தை 2ஆம் இடம்ங்கிறது வாக்குஸ்தானம் கூடங்க. சனி, ராகு, சூரியன், செவ்வாய் இவங்க எல்லாம் பார்க்குறனால பேசும்போது வார்த்தைகள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அடுத்தவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசவே கூடாது. சரி, 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானம் எனக்கு எப்படிங்க இருக்கா அப்படின்னு கேட்டால் 3ஆம் அதிபதி 5ல் இருக்காருங்க. சூப்பரான விஷயம். நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் எல்லாம் சக்ஸஸ் ஆகும். குறிப்பாக குழந்தைகளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த மாதம் சக்ஸஸ் ஆகுங்க. எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட பொருட்கள்லாம் வாங்குவீங்க. நிறைய சிறு பயணங்கள் போவீங்க. அந்த சிறு பயணங்களால் உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறது இருக்குங்க. இந்த ஒரு விஷயத்தையும் துணிச்சலோட இந்த மாதம் ஹேண்டில் பண்ணுவீங்க. சரி, சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீடு, வண்டி, வாகனம், மனை, சொத்து அப்படின்னாவே நம்ம 4ஆம் இடத்தை பார்க்கணுங்க. 4ல் ராகு இருக்காருங்க. 7, 12க்குரிய சுக்கிரனோட பார்வையும் அங்கே இருக்கு. அப்போ மனைவி பெயரில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் வாங்கிறதுக்கு, மனைவி பேரில் சொத்துக்கள் வாங்கிறதுக்காகட்டும், மனைவி பேரில் இருக்கிற சொத்துக்களை விற்கிறதுக்காகட்டும் இந்த காலகட்டம், இந்த ஜூலை மாதம் இவங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க. ஆனால் ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் அம்மாவோட ஹெல்த் ஆகட்டும், மனைவியோட ஹெல்த் ஆகட்டும், வாழ்க்கை துணையோட ஹெல்த் ஆகட்டும், கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அடுத்து குழந்தை அப்படின்னு பார்த்தோம்னா 5ஆம் இடத்தை பார்க்கணுங்க. அப்போ குழந்தை பாக்கியம் இந்த மாதம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா குருவோட பார்வை 5ல் ஏற்கனவே சனி இருந்து ஒரு தடையை கொடுத்துட்டு இருந்தாருங்க. இப்போ குருவோட பார்வைப்படுது அப்படிங்கும்போது குழந்தை பாக்கியத்தில் இருந்த தடை விலகி குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குங்க. வளர்ந்த குழந்தைகளாக இருந்துச்சுன்னா அந்த குழந்தைகளை பற்றின இருந்த ஒரு கவலை உங்களுக்கு விலக போகுது. அவங்களுக்கு சுபகாரியங்கள் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பும் உங்களுக்கு இருக்க போகுதுங்க. உங்களோட சிந்தனை இந்த மாதம் அதிகப்படியான ஒரு பலம் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்கும். குலதெய்வத்தோட அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் காவல் தெய்வங்களை குலதெய்வமாக வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விருச்சிகராசிக்காரங்களுக்கு குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். முடிஞ்சால் குடும்பத்தோடு போய் ஒரு படையல் போட்டு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு மிக நன்மையை கொடுக்கும். அடுத்து உத்தியோகம் அப்படின்னாவே நம்ம 6ஆம் இடத்தை பார்க்கணுங்க. 6ல் ராகுவோட பார்வை 6ஆம் அதிபதி 7ல் இருக்கிறனாலேங்க ஜாபுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். உத்தியோகத்தில் ஒரு மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்குங்க. அதே உங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க, உங்களோட வாழ்க்கை துணைக்கும் உத்தியோகத்தில் ஒரு மாற்றம். அது கோர்ட்டு கேஸ், உங்க வழக்கு ஏதாவது நடந்துட்டு இருந்துச்சுன்னா அதுவும் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய அமைப்புங்க. சரி, திருமணம் நடக்குமா அப்படின்னா திருமணம் அப்படின்னாவே நம்ம 7ஆம் இடத்தை வச்சு தான் பார்க்கணுங்க. 7ஆம் அதிபதி சுக்கிரன் கேதுவோட சேர்ந்து இருக்குங்க. அப்படிங்கும்போது இந்த மாதம் திருமணம் அமைகிறதுல சில தடங்கல்கள் இருக்கதாங்க செய்யும். அது மட்டும் இல்லாமல் 7ஆம் இடம் திருமணம் ஆனவர்களுக்கு அவங்களோட வாழ்க்கை துணையை பற்றி சொல்லக்கூடிய இடம். அந்த கேதுவோடு சேர்ந்து இருக்கனால அவங்களோட வாழ்க்கை துணையோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அவங்களோட ஆரோக்கியத்துலேயும் கவனமாக இருக்கணும். எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் உங்கள் வாழ்க்கை துணையை கன்சல்ட் பண்ணிட்டு செய்கிறது ரொம்ப சிறப்புங்க.
சரி, உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும், திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா 8ஆம் இடத்தை பார்க்குறோங்க. 8ஆம் அதிபதி ஆட்சியாய் உட்கார்ந்துருக்காருங்க. கூடவே சூரியனோட இணைவு அப்படிங்கிறதும் இருக்கு. அப்போ நீண்ட நாளாக இருந்த ஆரோக்கிய பிரச்சனை ஒரு சர்ஜரி மூலியமா உங்களுக்கு குணமாக போகுதுங்க. மறைப்பொருள் ஞானம் கிடைக்க போகுது. ஜோதிடம் சம்மந்தப்பட்ட அறிவு, திடீர் அதிர்ஷ்டம், சிபிசிஐடி அந்த மாதிரியான விஷயங்களுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லா கிடைக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் சூப்பராக இருக்குங்க. அப்புறம் அப்பாவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, தந்தை அப்படின்னாவே 9ஆம் இடம், எல்லா விதமான பாக்கியங்களும் கிடைக்கணுமா 9ஆம் இடம், வெளிநாடு வாய்ப்பா 9ஆம் இடம். அப்போ 9ல் குரு உச்சமாகிறாரு. அப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகும். எல்லா விதமான பாக்கியங்களும் கிடைக்கும். நிறைய ஆன்மீக பயணங்கள் போவீங்க. ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட கௌரவ பதவிகள் கிடைக்க போகுதுங்க. அதுவும் குறிப்பாக இப்போ கவர்மெண்ட்ல அறங்காவலர் பணியெல்லாம் போட போகிறாங்க. அதில் இந்த விருச்சிகராசிக்காரங்களுக்கு அந்த பதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. அதே மாதிரி கும்பாபிஷேகம் அப்படிங்கிற விஷயத்தையும் முன்னின்று நடத்தக்கூடிய ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை முன்னின்று நடத்தக்கூடிய அமைப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. சரி, தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, மாதத்தோட பிற்பகுதியில் 10ஆம் அதிபதி 9க்கு போகிறார். அப்போ இதுக்கு பேர் தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தொழில் கட்டாயம் மாதத்தோட பிற்பகுதியில் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. லாபம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, லாபம் 11ல் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் கேது சேர்க்கை. 7-12க்குரிய சுக்கிரன் 11ல் இருக்கிறனால வாழ்க்கை துணையின் மூலியமாக லாபம் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்குங்க. ஆனால் பெண்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், சுக்கிரன் கேது சேர்க்கை இருக்கிறனால. ஓகே, அடுத்து விரயம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, 12ல் சனி பார்வைங்க. 12ஆம் அதிபதி 8ல் இருக்காரு. அப்போ கொஞ்சம் வீண் விரைய செலவு அப்படிங்கிற அமைப்பில் தாங்க இருக்குது. அதை கொஞ்சம் சுப செலவாக மாற்றிக்கோங்க. முடிஞ்சால் ஒரு மெடிக்கல் டெஸ்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே சிறப்புங்க. சரி, ஓகே, இந்த மாதம் ஓவராலாக பார்க்கும்போது ஓகே தாங்க. இன்னும் சிறப்பாக மாற்றிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கான பரிகாரங்கள், தெய்வ வழிபாடு அப்படிங்கும்போது விநாயகர் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு பண்ணிக்கிறது நல்லதுங்க. தானம் அப்படின்னா வயதானவர்களுக்கு பண்ணக்கூடிய உதவி ப்ளஸ் கர்ம காரியத்துக்கு உங்களால் முடிஞ்ச உதவி, இது பண்ண தொழில் சிறக்கும். என்ன விதமான பாராயணம் பண்ணலாம் அப்படின்னா, அபிராமி அந்தாதியில் 11வது பாடல் நீங்கள் படிச்சுட்டு வர இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு மிகச்சிறப்பான பலனை கொடுக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க. உங்களோட ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுத்தி நடக்குங்கிறதுங்கிறத பொறுத்து இந்த பலன்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. ஜோதிடத்தில் ஆர்வம் இருக்கிறவங்க ஜோதிடம் சார்ந்த வகுப்புகள் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோங்க. விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கான முழு டீட்டெயில்ஸ் கிடைக்குங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.